students, இப்போ வந்து நம்ம 9th mathematics unit 1 set language வந்து பார்க்க போறோம். 8th வரைக்கும் நீங்க set language வந்து படிச்சிருக்க மாட்டீங்க. இப்போதான் உங்களுக்கு புதுசா இன்ட்ரோடியூஸ் ஆகுது. பார்க்கலாம் வாங்க. set அப்படின்றது என்னன்னா a set is a well defined collection of objects. ஓகேங்களா? well defined collection of objects அப்படின்னா ஒண்ணும் இல்ல, ஒரு என்ன சொல்றது, ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் வச்சு நம்ம என்ன பண்றோம், குரூப்பா பிரிக்கிறோம். இதுதான் நான் சொல்றேன், நம்ம செட் அப்படின்னு சொல்றோம். எக்ஸாம்பிளுக்கு இங்க படம் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த ஃபிகர் 1.1ல என்ன கொடுத்துருக்காங்க, ஃப்ரூட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே தனித்தனியா பார்க்கும்போது ஃப்ரூட்னு நமக்கு தெரியும். இது எல்லாத்தையும் நம்ம ஒன்னா எழுதணும்னா இதான் ஃப்ரூட்ஸ்க்கான செட்டு. ஓகேங்களா? அதே போல செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஹவுஸ் ஹோல்டு ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க. இது என்னது, நமக்கு ஒரு செட்டு அப்படின்னு தெரியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்க ஸ்கூல்ல இருக்கிற பசங்களை ஒரு செட்டா எழுதணும் அப்படின்னா 9th ஸ்டாண்டர்ட் பசங்களை மட்டும் தான் சொல்லலாம் ஒரு செட் அப்படின்னு சொல்லலாம். அதே போல 10th ஸ்டாண்டர்ட் பசங்களை ஒரு செட் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க, த கலெக்ஷன் ஆஃப் ஆல் புக்ஸ் இன் எ டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் லைப்ரரி. சென்ட்ரல் லைப்ரரியில் இருக்கிற எல்லா புக்ஸையும் என்ன பண்றோம், ஒரு கலெக்ஷன்ல எழுதுறோம். அது எல்லாமே நம்ம என்ன சொல்றோம், ஒரு செட் அப்படின்னு சொல்றோம். எக்ஸாம்பிளுக்கு இந்த லைப்ரரியில இருக்கிற மேக்ஸ் புக்கை மட்டும் நான் ஒரு செட்டா எழுதுறேன் அப்படின்னாலும் என்னது, ஒரு செட். ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸாம்பிள்ல புக் அப்படின்றது தான் என்னது, நமக்கு கண்டிஷன். செகண்ட்ன்றதுல என்னது நான் சொல்லிட்டேன், மேக்ஸ் புக் அப்படின்ற போல சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதுல பாருங்க, த கலெக்ஷன் ஆஃப் ஆல் கலர்ஸ் இன் எ ரெயின்போ. ரெயின்போல இருக்கிற 7 கலர்ஸ் என்ன பண்றோம், நம்ம எழுதுறது தான் ஒரு செட் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் நம்பர்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்திருப்போம். நம்பர்ஸ் நம்ம நமக்கு என்னென்ன தெரியும், நேச்சுரல் நம்பர், ஹோல் நம்பர், ரேஷனல் நம்பர், அது போல நிறைய நம்பர்ஸ் தெரியும். இதுல பாருங்க, த கலெக்ஷன் ஆஃப் பிரைம் நம்பர்ஸ். அந்த நம்பர்ஸ்ல இருந்து நம்ம பிரைம் நம்பரை மட்டும் தனியா எடுத்து எழுதுறோம். இது என்னன்னு சொல்றாங்க, செட் அப்படின்றாங்க. ஓகேங்களா? புரியுதா? ஒரு குறிப்பிட்ட பண்பை மட்டும் கொண்டு நம்ம தனியா ஒரு இதுவா எழுதுறது தான் செட். இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க கீழே, which of the following are sets. எது எதெல்லாம் செட்டா இருக்கும்னு கேக்குறாங்க. கலெக்ஷன் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ். நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்றது நம்மளால என்ன பண்ண முடியும், நேச்சுரல் நம்பர்னாது நமக்கு 1 2 3 4 அப்படின்னு நம்ம நேச்சுரல் நம்பரை எழுத முடியும். ஓகேங்களா? இப்ப பாருங்க, நேச்சுரல் நம்பர்ஸ் என்ன எழுத முடியும் நம்மளால, n equal to 1 2 3 எக்ஸெட்ரா அப்படின்னு நம்மளால எழுத முடியும். அப்போ இது என்னது, நமக்கு ஒரு செட். ஓகேங்களா? அப்போ நேச்சுரல் நம்பர்ஸ், கலெக்ஷன் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்றது செட் தான். செகண்ட் இருக்கிறது பாருங்க, கலெக்ஷன் ஆஃப் இங்கிலீஷ் ஆல்பபெட்ஸ். இங்க இது இங்கிலீஷ் ஆல்பபெட் அப்படின்றதுனால நான் ஈன்னு வச்சுக்கிறேன். நம்ம கொடுக்குற பேர் தான் இந்த செட்டுக்கான நோட்டேஷன். வந்து செட்டுன்னும் போது இந்த செட் பிராக்கெட் போட்டு தான் நம்ம எழுதணும். இங்கிலீஷ் ஆல்பபெட்னா என்ன வரும், ஏ பி சி அப்படின்னு இசட் வரைக்கும் வரும். கரெக்டா? நெக்ஸ்ட் பாருங்க, அப்போ இந்த இங்கிலீஷ் ஆல்பபெட் அப்படின்றது என்னது, நமக்கு இதுவும் செட்டு தான், நேச்சுரல் நம்பர்ஸும் செட்டு தான், இங்கிலீஷ் ஆல்பபெட்டும் செட்டு தான். தேர்ட் எக்ஸாம்பிள் பாருங்க, கலெக்ஷன் ஆஃப் குட் ஸ்டூடெண்ட்ஸ் இன் எ கிளாஸ். இப்போ 9th ஸ்டாண்டர்ட் கிளாஸை எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த 9th ஸ்டாண்டர்ட் கிளாஸை குட் ஸ்டூடெண்ட் ஒரு 10 பேர் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த கிளாஸ்ல. இதுல குட் ஸ்டூடெண்ட்னு எனக்கு 4 பேரை தோணலாம். எனக்கு குட் ஸ்டூடெண்ட்ஸா தெரியறவங்க உங்களுக்கு குட் ஸ்டூடெண்டா தெரியாம கூட இருக்கலாம். அப்போ இது என்ன பண்ண முடியாது, நம்மளால செட்டா எழுத முடியாது. யார் யாரு குட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றது நம்மளால கரெக்டா ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அப்ப இது என்ன, நமக்கு செட்டு கிடையாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கலெக்ஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் இன் அவர் கண்ட்ரி. ஓகேவா? ஸ்டேட்ஸ் எழுத போறோம், கண்ட்ரியில இருக்கிற ஸ்டேட்ஸ். அப்ப எழுதும் போது என்ன எழுதலாம், தமிழ்நாடுக்கு நான் டீ போட்டுக்கிறேன், கேரளா, அது போல ஒரு ஸ்டேட்ஸும் நம்மளால என்ன பண்ண முடியும், எழுத முடியும். அப்போ கலெக்ஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் இன் அவர் கண்ட்ரி அப்படின்றது என்னது, செட்டா தான் இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 5th ஒன் பாருங்க, கலெக்ஷன் ஆஃப் பியூட்டிஃபுல் ஃப்ளவர்ஸ் இன் எ கார்டன். ஒரு கார்டன்ல இருக்குது. அப்ப ஜீன்ற செட்டை நான் எடுக்கிறேன். கார்டன்ல எந்தெந்த ஃப்ளவர்ஸ்லாம் பியூட்டிஃபுல் அப்படின்னு பார்த்தோம்னா, எனக்கு ரோஸ் பிடிக்கலாம், இன்னொருத்தங்க என்ன பண்ணது ரோஸ் பிடிக்காம இருக்கும். அப்ப அவங்களால இது பியூட்டிஃபுல் ஃப்ளவர் ஒத்துக்க மாட்டாங்க. அப்ப இந்த கான்செப்ட் என்ன பண்ண முடியாது, நம்மளால செட்டுன்னு சொல்ல முடியாது. ஓகே, புரியுதுங்களா? இதுதான் வந்து என்னன்னா அந்த கண்டிஷன், நமக்கு எல்லாராலுமே அக்செப்ட் பண்ண முடியணும், வேற யாரும் அதை மாத்தி சொல்ல முடியாது. அப்படி இருக்கிறது தான் நான் சொல்றேன், நம்ம செட்டு. இப்போ நேச்சுரல் நம்பர்ஸ்னா இப்படிதான் இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும். இங்கிலீஷ் ஆல்பபெட்னா A to Z தான் அப்படின்னு. அதே போல கலெக்ஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் இன் அவர் கண்ட்ரின்னு என்னது, எத்தனை ஸ்டேட்ஸ் இருக்கோ அது மொத்தத்தையும் எழுதணும் இந்த செட்டுக்குள்ள. இதெல்லாம் தான் நம்ம என்னன்னு சொல்றோம், செட் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் இங்க நோட் பாருங்க,
நோட்ல என்ன கொடுத்துருக்காங்க, எலமெண்ட்ஸ் ஆஃப் எ செட் ஆர் லிஸ்டட் ஒன்லி ஒன்ஸ். இப்போ நம்ம செட்ல எழுதுறோம் அப்படின்னா ஒரு டைம் ஒரு எலமெண்ட்டை எழுதுனா போதும், திரும்ப திரும்ப எழுதணும்னு அவசியம் இல்லை. ஓகேங்களா? செகண்ட், the order of listing the elements of the set does not change the list. இப்போ என்னன்னாக்கா, நம்ம ஒரு கீழே எக்ஸாம்பிள் கூட கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு செட் எழுதுறோம்னு வச்சுங்க, அதில் என்னென்ன இருக்கு அப்படின்னா 1 2 3 4 5 6 7 8 எக்ஸெட்ரா அப்படின்னு போகுது. இப்போ நான் இந்த செட் என்ன பண்றேன் அப்படின்னா 1 2 எழுதாம 3 எழுதுறேன். அடுத்தது 2 4 5 7 6 8. இந்த ஆர்டரை நான் என்ன பண்றேன், மாத்தி மாத்தி எழுதுறேன். ஆனா நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இங்க எத்தனை நம்பர் இருக்கோ அதே நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் தான். நம்பரை நான் ரிப்பீட் பண்ணல, இது போலையும் எழுதலாம். ஓகேங்களா? நான் எக்ஸாம்பிளுக்கு இங்க எழுதி காமிக்கிறேன் பாருங்க. இப்போ a ஈக்குவல் டு 1 2 3 4 அப்படின்னு 4 எலமெண்ட் இருக்கிற செட்டை எழுதிக்கிறேன். இந்த செட்டையே நான் என்ன எழுதுறேன்னா a ஈக்குவல் டு 2 4 3 1 அப்படின்னு எழுதினாலும் இதுவும் ஏ செட்டு தான், இதுவும் ஏ செட்டு தான். ரெண்டுமே என்னது கரெக்டு தான். ஓகேவா? இதுல ஏ ஈக்குவல் டு நான் எப்படி எழுதக்கூடாது, 2 4 4 3 1. இது போல 4 4 அப்படின்னு 2 டைம் எழுதக்கூடாது, ஒரு டைம் மட்டும் தான் எழுதணும். புரியுதுங்களா உங்களுக்கு? ஓகே. நெக்ஸ்ட் இங்க நோட்டேஷன் கொடுத்துருக்காங்க. நோட்டேஷன் கொடுத்துருக்காங்க, a set is usually denoted by capital letters of the English alphabets A, B, P, Q, X, Y, etc. நம்ம இங்கிலீஷ் ஆல்பபெட்ல இருக்கிற எந்த லெட்டர்ல வேணாலும் டினோட் பண்ணலாம். அது எல்லாமே எப்படி பண்ணணும், கேபிட்டல் லெட்டர்ஸா தான் இருக்கணும். ஓகேவா? A, B, C, D, E, F அப்படின்னு நம்ம எந்த லெட்டர்ல வேணாலும் டினோட் பண்ணலாம். மெயினா நமக்கு செட்டை நம்ம எப்படி பண்ணணும், கேபிட்டல் லெட்டர்ல மட்டும்தான் பண்ணணும். இப்போ ஒரு செட்டை நான் கேபிட்டல் லெட்டர் ஏ அப்படின்னு டினோட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஈக்குவல் போட்டு எழுதும் போது எப்படி எழுதணும்னா இப்படி செட் பிராக்கெட் போட்டு தான் எழுதணும் அப்படின்னு சொல்றாங்க. The elements of a set is written within curly bracket. இங்க எழுதுன அந்த செட் 1 2 3 இதெல்லாம் தான் என்னது எலமெண்ட்ஸ், ஏவோட எலமெண்ட்ஸ். இந்த எலமெண்ட்ஸ் எல்லாமே எதுக்குள்ள இருக்கணும் அப்படின்றாங்க, இந்த கர்லி பிராக்கெட் குள்ள தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? Next, if x is an element of a set A or x belongs to A. இப்போ இந்த செட் A என்ற செட் இருக்குன்னு வச்சுங்க. இந்த A செட்ல 1 அப்படின்ற எலமெண்ட் இருக்கா, இது எப்படி சொல்லலாம், 1 is a element of a set A அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னா 1 belongs to A அப்படின்னு சொல்லலாம். இப்படி போடுறோம் அப்படின்னா இந்த சிம்பிளுக்கு பேரு belongs to ன்னு அர்த்தம். 1 அப்படின்ற எலமெண்ட் A என்ற செட்டுக்குள்ள இருக்கு. இப்போ 2ன்ற எலமெண்ட் இங்க இருக்கா, அப்போ இது எப்படி எழுதலாம், 2 belongs to A அப்படின்னு நம்மளால எழுத முடியும். சப்போஸ் இந்த செட்ல இல்லாத ஒரு எலமெண்ட் நான் 4 அப்படின்றத எழுதுறேன்னு வச்சுங்க, 4 belongs to A அப்படின்னு எழுத முடியுமான்னு பார்த்தா இங்க 4ன்ற எலமெண்ட் என்ன இல்லை. அப்ப இல்லாத எலமெண்ட் எப்படி எழுதணும் அப்படின்னா 4 is not belongs to, இப்படி ஒரு கோடு போட்டுட்டோம், இந்த belongs to மேல ஒரு கோடு போட்டுட்டோம் அப்படின்னா not belongs to அப்படின்ற மீனிங் வரும். அப்போ 4 not belongs to A, ஏன்ற செட்ல 4ன்ற எலமெண்ட் இல்ல அப்படின்ற மீனிங். ஓகேங்களா? புரியுதுங்களா? இங்க எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. கன்சிடர் த செட் A equal to என்ன கொடுத்துட்டாங்க, 2 3 5 7 கொடுத்துருக்காங்க. தென் எப்படி எழுதலான்றதுக்கு அவங்களே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. 2 is an element of A. 2ன்றது A ஓட எலமெண்ட் அப்படின்னா we write எப்படி எழுத முடியும், 2 belongs to A. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 5 எடுத்துக்கிறாங்க. 5 is an element of A. 5ன்றது நமக்கு என்னது, இந்த எலமெண்ட் இந்த செட்ல இருக்குது. அப்போ 5 belongs to A ன்னு எழுத முடியும். இங்க 6ன்ற எலமெண்ட் இல்லை, அப்போ 6 is not an element of A. அப்போ அது எப்படி எழுதலாம், 6 not belongs to A அப்படின்னு எழுத முடியும். புரியுதுங்களா? இங்க பாருங்க எக்ஸாம்பிள் 1.1. கன்சிடர் த செட் A equal to அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அஸ்வின், முரளி விஜய், விஜய் சங்கர், பத்ரிநாத் அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
இப்போ இந்த நேம்லாம் கொடுத்துட்டு என்ன சொல்றாங்கன்னா இவங்கள இந்த செட்ல பிலாங்ஸ் டுவா நாட் பிலாங்ஸ் டுவா நம்மள கேட்குறாங்க. அப்போ பாருங்க முரளி விஜய் அப்படின்றவங்க இந்த செட்ல இருக்கிறாங்க. அப்போ அவங்கள என்னன்னு சொல்லலாம், பிலாங்ஸ் டு ஏ அப்படின்னு சொல்லலாம். அஸ்வின் அப்படின்றவங்க இந்த செட்ல இருக்காங்க. அப்போ அவங்கள என்ன சொல்லலாம், நம்ம பிலாங்ஸ் டுன்னு சொல்லலாம். பத்ரிநாத் அப்படின்றவங்களும் இந்த செட்ல இருக்கிறாங்க. அப்போ அவங்கள பிலாங்ஸ் டுன்னு எழுத முடியும். இதே கங்குலி அப்படின்றவங்க இந்த செட்ல இருக்காங்களா, இல்ல. அப்போ அதை எப்படி எழுதணும், நம்ம நாட் பிலாங்ஸ் டு. டெண்டுல்கர் அப்படின்றவங்க அந்த செட்ல இல்ல. அப்ப இதை நம்ம நாட் பிலாங்ஸ் டு ஏ அப்படின்னு எழுதணும். ஓகேங்களா, புரியுதா? இருக்கிறவங்கள பிலாங்ஸ் டு ஏன்னு எழுதுறோம், இல்ல அப்படின்றவங்கள நாட் பிலாங்ஸ் டு ஏ அப்படின்னு எழுதுறோம். புரிஞ்சுதுங்களா? ஓகே. நெக்ஸ்ட், ரெப்ரசன்டேஷன் ஆஃப் எ செட். ஒரு செட்டை எப்படி எப்படிலாம் ரெப்ரசன்டேஷன் பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்க எதை கொடுத்துருக்காங்க பாருங்க, the collection of odd numbers can be described in many ways. நம்மளால நிறைய வேல வந்து நம்மளால சொல்ல முடியும். மெயினா இருக்கிற 3 ஃபார்ம்ஸ்ல ஃபர்ஸ்ட் இங்க கொடுத்துருக்காங்க. இங்க ஃபர்ஸ்ட் ஒன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க, the set of odd numbers. இங்க என்னது, the collection of odd numbers நம்ம எப்படி எழுதலாம், the set of odd numbers அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் செகண்ட் இதுல என்ன சொல்லிருக்காங்க, இட் கேன் பி ரிட்டன் as ஆட் நம்பர் இப்படி செட் ஃபார்ம், இப்படி நம்ம வேர்டாவும் சொல்ல முடியும், இப்படி நம்ம செட்டாவும் எழுத முடியும். செட்டா எழுத முடியாது, ஆட் நம்பர்ஸ்ல நமக்கு என்னென்னு தெரியும், 1 3 5 7 அப்படி நமக்கு போயிட்டே இருக்கும். அப்ப அதை செட்டா எழுதும் போது என்னது, செட் பிராக்கெட் போட்டு 1 3 5 எக்ஸெட்ரா இந்த 3 டாட்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா இதே ஃபார்ம்ல கண்டினியூ ஆகுது அப்படின்ற மீனிங். Okay, next third one பாருங்க, also it can be set as the collection of all numbers. collection of all numbers னு சொல்றோம். எப்படின்னா x collection of all numbers x where x is an odd number. இது மூணுமே என்னதான் சொல்லுது, odd number அப்படின்றத தான் சொல்றாங்க. representation of a set. இது வந்து ரெப்ரசன்டேஷன் பண்றது என்னன்னா 3 ஃபார்ம்ல வந்து ரெப்ரசன்டேஷன் பண்றாங்க. ஒன்னு வந்து டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம். டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம்னா டிஸ்கிரைப் பண்றது, வேர்ட்ஸால டிஸ்கிரைப் பண்ணி சொல்றது. ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, the set of all vowels in English alphabets. இங்கிலீஷ் ஆல்பபெட்ல இருக்கிற vowels சொல்றது அப்படின்னு இங்க வேர்ட்ஸ்ல சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் செகண்ட் என்ன கொடுத்திருக்காங்க, the set of whole numbers. whole number அப்படின்றது வார்த்தையால நம்ம சொல்றோம். ஓகேங்களா? இது வந்து டிஸ்கிரைப் பண்ணி சொல்றது டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம்னு சொல்றோம். செகண்ட் ஃபார்ம் பாருங்க, செட் பில்டர் ஃபார்ம் ஆர் ரூல் ஃபார்ம். ஒரு ரூல் வச்சு நம்ம வந்து எழுதுறது வந்து என்ன சொல்றாங்க, ரூல் ஃபார்ம் அப்படின்றாங்க. எக்ஸாம்பிள் பாருங்க, என்ன கொடுத்திருக்காங்க, ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் a equal to செட் பிராக்கெட்ல x such that x is a vowels in English alphabets. இங்க பார்த்தாலும் நம்ம ஃபர்ஸ்ட் இதே இதுதான். இங்க என்ன கொடுத்துட்டாங்க, the set of all vowels in English alphabet அப்படின்னு கொடுத்தாங்க. இங்க என்ன சொல்றாங்க, கண்டிஷன் வச்சு கொடுக்குறாங்க, x such that x is a vowel in English alphabets. ரெண்டுமே ஒரே இதுதான், ஃபார்ம் மட்டும்தான் வேற. அங்க வேர்ட்ஸ்ல சொல்லியிருந்தாங்க, இங்க என்ன சொல்லியிருக்காங்க, நமக்கு கண்டிஷனா x அப்படியே சச் தட் கொடுத்துட்டு எக்ஸ்ன்றது எப்படி இருக்கணும் அப்படின்னா இங்கிலீஷ்ல இருக்க வவல்ஸ் லெட்டரா இருக்கணும் அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்காங்க. இப்போ இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, இது செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, b ஈக்குவல் டு எக்ஸ் சச் தட் எக்ஸ் இஸ் எ ஹோல் நம்பர். இங்கேயும் அதே தான். இங்க பாருங்க, இந்த டாட் இந்த கோலன் கொடுக்குறாங்கல்ல, இதுவுமே இந்த ஸ்லாஷ் இது ரெண்டுமே எப்படி எதைதான் ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா சச் தட் அப்படின்றது தான். இது ரெண்டுமே நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னா சச் தட் அப்படின்னு படிக்கணும். இங்க பி செட்டு எக்ஸ், எக்ஸ்ன்றது என்னவா இருக்கணும், ஹோல் நம்பரா இருக்கணும் அப்படின்றது இங்க கொடுத்துருக்காங்க. இங்க மேலேயுமே அதே தான். செகண்ட் என்ன கொடுத்துருந்தாங்க, செட் ஆஃப் ஹோல் நம்பர்ஸ். தேர்ட் ஃபார்ம் பாருங்க, ரோஸ்டர் ஃபார்ம் ஆர் டேபிளர் ஃபார்ம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்க என்ன அப்படின்னா டேபிளர் ஃபார்ம். இதுல என்னன்னாக்கா நம்ம இதுதான் அப்படின்றத தனித்தனியா சொல்லிடுவோம். எக்ஸாம்பிள் பாருங்க, ஏ என்ன கொடுத்துருக்காங்க, AEIOU. இந்த AEIOUன்றது தான் நமக்கு இங்கிலீஷ் ஆல்பபெட்ஸோட வவல்ஸ். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் அங்க என்ன கொடுத்துருந்தாங்க பாருங்க,
நமக்கு descriptive formல the set of all vowels in English alphabet அப்படின்னு நமக்கு வார்த்தையால கொடுத்திருந்தாங்க. செகண்ட் இதுல ஒரு கண்டிஷனா x such that x is a vowels in English alphabets. ஓகேங்களா? தேர்ட் இதுல என்ன கொடுத்திருக்காங்க நமக்கு டேபுலர் ஃபார்ம்ல AEIOU அப்படின்னு தனித்தனியா இதுதான் அப்படின்றத வேர்ட்ஸா கொடுக்காம நமக்கு லெட்டர்ஸ்லயே சொல்லிட்டாங்க. செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்க, மூணுமே ஒண்ணுதான். the set of whole numbers இங்க வேர்ட்ஸ்ல கொடுத்திருக்காங்க. இங்க நமக்கு ஒரு ரூல் போட்டு x such that x is a whole number அப்படின்னு கொடுத்திருக்காங்க. நமக்கு whole numbers-ன்றது எதுல இருந்து ஆரம்பிக்கும் தெரியும், 0ல இருந்து ஆரம்பிக்கும் தெரியும். அப்ப b set என்னன்னு எழுதலாம், b equal to 0 1 2 3 etc. அப்படின்னு நமக்கு தெரியும். இந்த எக்ஸெட்ரா அப்படின்ற இந்த 3 டாட் வைக்கிறது எக்ஸெட்ரா கண்டினியூ ஆகுது அப்படின்ற மீனிங் வரும். ஓகேங்களா? இதே ஃபார்ம்ல 0 1 2 3 4 அப்படின்னு கண்டினியூ ஆகுதுன்றது. ஓகேவா? நெக்ஸ்ட் இங்க பாருங்க, ஒரு டேபிள் கொடுத்திருக்காங்க. இந்த டேபிள் என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த ஃபார்ம்ல எப்படி இருக்கும். இப்போ மூணுமே நமக்கு ஒரே செட் தான், ஆனா வேற வேற ஃபார்ம் மட்டும்தான். ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, இங்க வந்து டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம் கொடுத்துட்டாங்க, செட் பில்டர் ஃபார்ம், ரோஸ்டர் ஃபார்ம் கொடுத்திருக்காங்க. இதுல ஒன்னு கொடுத்துட்டு மீதி ரெண்டு கேட்டிருக்காங்க. அதே போலதான் எல்லாமே. ஃபர்ஸ்ட் பாருங்க, the set of all natural numbers less than 10. இதே இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், செட் பில்டர் ஃபார்ம்ல எழுதுறோம் அப்படின்னா எப்படி எழுதணும் நம்ம, இது இந்த செட் பில்டர் ஃபார்ம் அப்படின்னாவே கண்டிஷன் ஒரு ரூல் போட்டு எழுதுறா போல. x such that xன்றது எப்படி இருக்கணும், இங்க என்ன கொடுத்திருக்காங்க நமக்கு, the set of all natural numbers less than 10 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்ப இங்க எழுதும் போது நம்ம எப்படி எழுதலாம், x such that x belongs to n. xன்றது என்னது, நேச்சுரல் நம்பர். xன்றது என்ன கண்டிஷன், less than 10. 10 விட கம்மியா இருக்கிற x மட்டும் தான் நம்ம எழுதுறோம். அந்த x எங்க இருந்து எடுக்கிறோம், நேச்சுரல் நம்பர். இங்க கொடுத்திருக்காங்கல நேச்சுரல் நம்பர், அதனால நம்ம x belongs to n, x less than 10 அப்படின்னு எழுதுறோம். கண்டிஷன் இது வந்து செட் பில்டர் ஃபார்ம் முடிஞ்சிச்சு. இதே வந்து ரோஸ்டர் ஃபார்ம் நம்ம அப்படியே டேபிளர் ஃபார்ம் என்னென்ன நம்பர்ஸ் நம்ம எழுத போறோம். அப்ப செட் பிராக்கெட்ல நேச்சுரல் நம்பர் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும், நமக்கு 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். 1 2 3 4 5 6 7 8 9 less than 10 அப்படின்றதுனால 9 வரைக்கும் நம்ம எழுதுறோம். புரியுதுங்களா? டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம் கொடுத்தாங்க, செட் பில்டர் ஃபார்மும் ரோஸ்டர் ஃபார்மும் நம்ம முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் செகண்ட் क्वेश्चनல என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, x such that x is a multiple of 3, x belongs to n ன்னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? இப்போ இங்க என்ன பண்ணோம், டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம் நம்ம வந்து என்ன பண்ணோம், சென்டென்ஸா எழுதணும். எப்படி எழுதலாம், இங்க the set of all natural numbers that are multiple of 3 அப்படின்னு எழுதலாமா? நீங்க எழுதிக்கிறீங்களா? the set of all natural numbers, நீங்க எழுதிங்க, numbers that are multiple of 3. ஓகேங்களா? the set of all natural number that are multiple of 3. நேச்சுரல் நம்பர்ஸ் இங்க கொடுத்துட்டாங்க, x belongs to n அப்படின்னு. அப்போ நேச்சுரல் நம்பர் என்னவா இருக்கு நமக்கு, மல்டிபிள் ஆஃப் 3. அதுதான் நம்ம என்ன சொல்றோம், சென்டென்ஸ்ல சொல்லிட்டோம். the set of all natural numbers that are multiple of 3 அப்படின்னு. இங்க செட்ல எழுதும் போது எப்படி எழுதலாம் நம்ம, மல்டிபிள் ஆஃப் 3. நேச்சுரல் நம்பர்ன்றது நமக்கு என்னன்னு தெரியும், 1 2 3 4 அப்படின்னு தெரியும். அப்போ மல்டிபிள் ஆஃப் 3ன்ற நம்பர்ஸ்ல என்னவா இருக்கும், 3 6 9 12 etc. இதே ஃபார்ம்ல போயிட்டே இருக்கும். இதுதான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் தேர்ட் என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, இது ரெண்டுமே கொடுக்கல, டேபுலர் ஃபார்ம் கொடுத்திருக்காங்க. 2 4 6 8 10 அப்படின்னு. அப்ப என்னது நமக்கு, இது எல்லாமே என்னது, ஈவன் நம்பர்ஸா இருக்கு, ஆனா என்னது 10ஓட முடியுது. அப்ப நம்ம இங்க எப்படி எழுதலாம், டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம்ல பாருங்க, நான் சொல்றேன், நீங்க எழுதிங்க. தேர்ட் இது எப்படி எழுதலாம், the set of all even numbers less than or equal to 10. ஏன்னா நமக்கு இங்க என்னது 10 வரைக்கும் இருக்கு. அப்ப என்ன எழுதலாம், the set of all even numbers less than or equal to 10 அப்படின்னு சென்டென்ஸா எழுதிங்க. இதே செட் பில்டர் ஃபார்ம்ல எப்படி எழுதலாம், x such that x is a even number
அப்போ எப்படி எழுதலாம் நம்ம? அது எப்படி இருக்கும் நமக்கு? நேச்சுரல் நம்பர்ல x belongs to n, x is even. அதுக்கப்புறம் கண்டிஷன் அது x less than or equal to 10. ஓகேவா? xன்றது நேச்சுரல் நம்பரா இருக்கணும். நெக்ஸ்ட் x வந்து என்னது? ஈவனாவும் இருக்கணும். அதே போல less than or equal to 10. 10 விட கம்மியா இருக்கிற எல்லா ஈவன் நம்பர்ஸ். அதுதான் அது நமக்கு 2, 4, 6, 8, 10. ஓகேங்களா? ஃபோர்த் ஒன் பாருங்க. ஃபோர்த் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க? the set of all days in a week. டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம்ல set of all days in a week ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம செட் பில்டர் ஃபார்ம்ல எப்படி எழுதலாம்? x such that x is a day of the week அப்படின்னு எழுதிட்டா போதுமா? நம்ம வீக்ல இருக்கிற எல்லா டேவும் அப்படின்றத எழுதிட்டோம். x such that x is a day of the week. இங்க எழுதும் போது என்ன எழுதலாம்? மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே அப்படின்னு நம்மளால எழுதிக்க முடியும். புரிச்சுதுங்களா? நெக்ஸ்ட் இங்க என்ன கொடுத்துருக்காங்க? டேபிளர் ஃபார்ம்ல இந்த பக்கம் செட் பிராக்கெட்ல இன்ஃபினிட்டி, -3, -2, -1, 0, 1, 2, 3 எக்ஸெட்ரா. நீங்க 8th ஸ்டாண்டர்ட்ல பார்த்திருப்பீங்க. இந்த செட் என்னன்னு தெரியும் நமக்கு? இன்டீஜர் செட் Z அப்படின்னு நமக்கு தெரியும். கரெக்டா? அப்போ இந்த செட் டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம்ல எப்படி எழுதலாம்? the set of all integers ன்னு எழுதலாம். எப்படி? the set of all integers. ஓகேவா? இங்க எப்படி எழுத முடியும்? set x such that x belongs to integer set என்னன்னு எழுதும் நம்ம? z அப்படின்னு எழுதும். இதே போதும். x such that x belongs to z. இவ்வளவுதான் நம்மளோட கண்டிஷன். z அப்படின்றது x அப்படின்றது இன்டீஜர்ஸா இருந்தா மட்டும் போதும். புரிஞ்சுதுங்களா இது? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1.2 பாருங்க. என்ன கொடுத்திருக்காங்க? write the set of letters of the following words in roster form. ரோஸ்டர் ஃபார்ம்னா என்னது? நமக்கு டேபிளர் ஃபார்ம். அதுல இருக்கிற என்னது நம்பர்ஸ் என்னென்ன, லெட்டர்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால எழுதுற செட்டு தான் அது ரோஸ்டர் ஃபார்ம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? நமக்கு அசஸ்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பிரின்சிபல். சொல்யூஷன் பாருங்க. இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அது நமக்கு அசஸ்மெண்ட். இப்போ செட்டா எழுதும் போது நம்ம ஏதோ ஒரு நேம் ஆல்பபெட்ல நம்ம கேபிட்டல் லெட்டர்ல கொடுக்கணும். அப்ப எக்ஸ்ன்னு கொடுத்துக்கிறாங்க. இங்க பாருங்க, ஏன்ற லெட்டர் இருக்கு, அப்ப ஏ எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் எஸ் என்ற லெட்டர் இருக்கு, எஸ் எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் எஸ் என்ற லெட்டர் இருக்கு, நம்ம ஏற்கனவே எழுதிட்டோம் அப்படின்றதுனால விட்டுறோம். நெக்ஸ்ட் இன்ற எலிமெண்ட்டுக்கு இ எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் எஸ் ஏற்கனவே எழுதிட்டோம், அப்போ இதை விட்டுடலாம். நெக்ஸ்ட் எஸ் எழுதிட்டோம், விட்டுடலாம். எம் எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் இ ஏற்கனவே எழுதிட்டோம், அதனால இதை விட்டுடலாம். நெக்ஸ்ட் என் எழுதிக்கிறோம், டி எழுதிக்கிறோம். ஓகேங்களா? ரிப்பீட்டடா அந்த லெட்டர்ஸை திரும்ப திரும்ப எழுதக்கூடாது. ஒரு டைம் மட்டும் எழுதினா போதும். ஆர்டர் மாத்தி எழுதலாம், தப்பு கிடையாது. ஓகேங்களா? இதுதான் ரோஸ்டர் ஃபார்ம் ஏன்ற இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினோடது. நெக்ஸ்ட் பிரின்சிபல் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ஏதோ ஒரு பேர் ஒய்ன்னு எடுத்துக்கலாம், இல்லை ஏன்னு எடுத்துக்கலாம். நீங்க எந்த இதில் வேணாலும் எடுத்துக்கலாம். ஒய் நம்ம எடுத்திருக்கோம், செட் பிராக்கெட் போட்டு பி லெட்டரு இங்க எழுதிட்டோம். நெக்ஸ்ட் ஆர் எழுதிட்டோம், ஐ எழுதிட்டோம், என் எழுதிட்டோம், சி எழுதிட்டோம். ஐ அப்படின்றது என்னது? ஏற்கனவே எழுதியிருக்கோம், அப்போ அந்த ஐயை நம்ம விட்டுடணும். அதே போல பி ஏற்கனவே எழுதிட்டோம், அப்போ இதை விட்டுடணும். நெக்ஸ்ட் ஏ எழுதிடலாம், எல் அப்படின்றது இல்லை, அப்போ எல்லும் எழுதிடும். இதுதான் அது நமக்கு ரோஸ்டர் ஃபார்ம். ஓகேங்களா? புரிஞ்சுதா?